வணக்கம், என் பேர் கனிதா. நான் மர்பேசா வேளாண்மை கல்லூரியில் 4th இயர் படிக்கிறேன். நாங்கள் இங்கே ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் கீழ் இன்றைக்கி ஜான் ஜோசப் ஐயா அவர்களோட ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். அதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்திருந்தோம். அவர் எங்கள் மாதுளை செடியில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நம்ம என்ன தாக்குதல் இங்கே இருக்குதுன்னா அனார் வண்ணத்து பூச்சி தாக்குதல் தான் இங்கே இருக்குது. அவர் அதுக்கான மேலாண்மை தான் இன்றைக்கி நாம் அவருக்கு சொல்ல வந்திருக்கோம். உங்கள் பேர் ஜான் ஜோசப் ஐயா. போன டைம் நம்ம தோட்டத்துக்கு வந்திருந்த போது நீங்கள் சொல்லிங்க மாதுளம்பழத்தில் பூச்சி தாக்குதல் இருக்குது. இப்போ எவ்வளோ இங்கே மரம் வச்சுருக்கோம்? ஒரு 40 கன்று வச்சுருக்கோம்மா. 40 கன்று வச்சுருக்கோம். இப்போ அந்த பூச்சி தாக்குதல் இருக்கிறதுனால அதுக்கு மேலாண்மை என்னன்னு நாங்கள் சொல்கிறோங்க. அந்த பூச்சி தாக்குதல் இருக்கனால மறுபடியும் எனக்கு இது பயிர் செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கேன். சரிங்க. அது நான் என்ன பண்ணேன்னா அது போகும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஐயா, இந்த பூச்சி தாக்குதலில் இருக்கிறங்க இந்த பூச்சி பேர் அனார் வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவாங்கய்யா. இது இதோட அறிகுறி எப்படி இருக்கும்னா அது அந்த பூச்சி புழுவாக இருக்கும்போதே இந்த மாதிரி இந்த பழத்தில் ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே போய் அதோட பழத்தை எல்லாம் சாப்பிட்டு அதோட எச்சத்தை இந்த மாதிரி வெளில வச்சுருக்கோம் ஐயா. இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால நமக்கு மகசூலே கிடைக்காதுங்க. காயே எல்லாமே செடியில் ஒரு பழம் கூட நமக்கு காய்க்காது, எல்லாமே வீணாக போடுறதுனால நமக்கு இதுலேருந்து மகசூலே வராது. இதுக்கு மேலாண்மை என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒளிப்பொறி ஒரு முறைங்க. அடுத்த முறை பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்கய்யா. இந்த பூச்சியை அந்த பூச்சி உணவாக எடுத்து அதை அழிச்சிருங்கய்யா. அதுக்கு பேர் ட்ரைகோகிராம கிலோனிக்ஸ்ன்னு நம்ம வேளாண்மை சார்ந்த இடத்துல கிடைக்குங்க. அது நம்ம ஒரு ஏக்கருக்கு 1,00,000 முட்டைகளை நம்ம விட்டுட்டோன்னா அது பெருசாகி அந்த நம்ம இந்த அனார் வண்ணத்து பூச்சி புழுவாக இருக்கும்போது அதை சாப்பிட்டு கொன்றுங்க. அது மூலமாக நம்ம கட்டுப்படுத்தலாம். இதனால என்ன ஒரு பாதிப்பே இல்லைங்க. அந்த பூச்சி இந்த பூச்சியை மட்டும்தான் சாப்பிடும், வேற எந்த பூச்சியும் சாப்பிடாததுனால இது ஒரு சுற்றுச்சூழலுக்கும் எந்த வித தீங்கும் கிடையாதுங்க. நம்ம அதுவும் ஒன்று பண்ணலாம். இன்னொரு எளிமையான முறை என்னென்னா பாலித்தீன் கவர் வச்சு பூ விட்டதுமே நம்ம பாலித்தீன் கவர் போட்டு கட்டிட்டோன்னா நமக்கு அது புழு உள்ளே போகாது, நம்மளுக்கு சாப்பாடுங்க. அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க. இன்னொரு முறையும் இருக்குங்க, வேப்பங்கொட்டை சாறுன்னு சொல்லுவாங்கய்யா. அது நம்ம வாங்கி 5% ஒரு அளவில் நம்ம அந்த பூவாக இருக்கும்போதே ஒரு டைமும் பூ அந்த காய் வச்சதுமே ஒரு டைம் அடித்தோன்னா அந்த வேப்பங்கொட்டை அந்த கசப்புக்கு நம்ம இந்த புழு வராதுங்க. இப்படியும் நம்ம பண்ணலாங்க. இப்போ இந்த பூ இது காய் வச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ இது அட்டாக் இல்லை. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே கவர் போட்டு நம்ம கட்டிட்டோன்னா நமக்கு அந்த அந்த புழு உள்ளே போகாமல் காய் நமக்கு கிடைக்குங்க. அது எப்படின்னு இப்போ பண்ணலாங்க. இப்போ இந்த பூவை இது மொத்தமாக இது பூராமே கட்டக்கூடாது. இது இன்னும் வைக்கலை இல்லைங்க, அது பூராமே கட்டக்கூடாது. இப்போ நம்ம வச்ச வச்ச பழத்துக்கு மட்டும் இப்படி வச்சு ஒரு கயிறு போட்டு கட்டிடணும். ஒரு கயிறை போட்டு கட்டிட்டோன்னா இந்த மாதிரி வச்சு நம்ம இப்படி கட்டிட்டோன்னா இந்த மாதிரி கட்டி நம்ம விட்டுடலாம். மதர் தெரசா அக்ரி காலேஜ்லேருந்து வந்தாங்க. எங்களுக்கு இந்த மாதுளை செடியில் பூச்சி தொல்லை ரொம்ப இருக்குன்னு சொன்னால் அவங்க அதில் அந்த வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ண சொல்லிவிட்டு அடுத்து பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கட்டினா பூச்சி கட்டுப்படலாம்னாங்க. அது எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்துச்சு. இனிமேல் அவங்க சொன்ன செய்முறையை நான் பயன்படுத்துவேன். நன்றி.